சீமானை பொறுத்தளவில் ஏதாவது காய்ஞ்ச மரத்தில் தான் கல்லடிப்படும். அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கொழுப்பெடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார். அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை. அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதி வச்சுட்டு வா வா பேசு. மேனாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக விமர்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது. நீங்க சாதிக்க பேச, நீங்க பொது தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் ஜெயிப்பில்ல. அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க? சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா? யார் என் கூட வருது? அங்கிருந்தா வந்திருக்கேன். நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியதில்லை, நீங்க கற்றுக் கொடுத்ததெல்லாம். வாங்க தர்க்கம் செய்வோம். ஒரு பொது மேடை, நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க, வாங்க. உங்க வாடகை வாய்கள், உங்கள் வலையொலிகள், உங்களுக்கு ஆதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேட்குறீங்களா? மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற வலையொலியாளர்கள், யூடியூபர்ஸ், அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்களா? அவங்க எங்களையெல்லாம் கேவலமாக பேசும்போது உங்களுக்கு இனிக்குது. நாங்கள் பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது, காதல் அப்படியே ஈயத்த காட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது. எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது. எப்படி இது? இந்த பாட்டில் வழக்கு போடணும்னு எங்கள் அண்ணன் மேலே தான் போடணும், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு. நீங்கள் என் மேலே தான் போட்டிருக்கணும். நானே கேட்குறேன், ப்ளீஸ் டூ இட்னு. என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அவரை இங்கே பாடினதுக்கு இங்கே நடவடிக்கை எடுக்காம அவர் ஊர் கொடைக்கு போகிறார் கோயில் திருவிழாவுக்கு. அவர் தென்காசியில் குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவர் திருச்சியில் இருக்க வருண் எஸ்பி அங்கே வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? சரி, வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணால் காவல்துறை வண்டியில் என்னை எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க? காவல்துறை வண்டியில் தான் ஏற்றுவீங்க. என் சொந்த வண்டியில் வர அனுமதிப்பீங்களா? ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க. வாங்க சீக்கிரம்ட்டு உங்களை மாதிரி ஊடகவியலாளர் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏத்துனீங்க? ஏத்தி பின்னாடி லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சிங்க? இதே தான், ஒரே ஃபார்முலா, ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது, இவனுக்கு பின்னாடி லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது. எப்படி? ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு இல்லை? எடுத்தவொடனே செல்போன் எதுக்கு? உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா? செல்போன் எதுக்கு? நான் பல முறை 5 முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன். எடுத்தவொடனே செல்போனு கழுத்துல போட்டிருக்கு, சங்கிலி போட்டிருக்காரா, இடுப்புல அருணா கொடி கட்டிருக்காரா, அதுக்கு எல்லாத்தையும் அவுத்து யாரு பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற? எதுக்கு எடுத்துட்டு போற? உன் வேலை என்ன? போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்களா? கொடுத்தீங்களா? என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சிங்கல்ல, என்ன இறையில திருப்பி கொடுத்தீங்களா? என்னது இது? எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க? ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதம் வைங்கள. இத்தனை ஊடகவியாளர் கிடையாது, நான் ஒருத்தன் இல்ல, நான் கூட வேணாம், தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம். 3 ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பார்ப்போம். கொடுமை, ஒரே சாதனை. போன தடவை 500 கொடுத்தோம், இப்ப 2000 கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு. அதை விட்டா சண்டாளங்கிற வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, திருமூலர் திருமந்திரம் எங்க இருக்கு? இது எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க. சங்கரர் காசியில் அங்கு என்ன சொன்னார், சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பண்ணிருக்காரு. திருமூலர் கூட கம்பராமாயணம் பாருங்க. ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர். சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர். பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வேண்டுறேன். சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவேந்திரான மாதிரி, கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி, இப்படி மாறி இருங்களேன், அவ்வளவுதானே. வேற பேர் வச்சிருவோம். சின்ன மேளம்னு இருந்ததை இசை வேளாளர்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க, மச்சிருவோம். இல்லைன்னா நாங்க மாற்றி தர்றோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இதெல்லாம் யார் தீ வச்சு கொளுத்துவீங்களா? திருமந்திரத்தை இல்ல கந்த சஷ்டி கவசத்தை இல்ல ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க.
ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க, நானும் செய்றேன். அவர் சொன்ன இதையும் சொல்றேன். ஐயா அன்புமணி ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்னு கேட்கிறாரு. இதுக்கு பதில் யாரு சொல்லணும்? கேள்வி யாருக்கு? எங்க ஐயா ஸ்டாலினுக்கு. ஐயா அன்புமணிக்கு பதில் அவர் தான் சொல்லணும். ஆனா ஐயா MRK பன்னீர்செல்வம் சொல்லுவார். ஐயா விஜயகாந்த் ஐயா கருணாநிதிக்கு ஏதாவது கேள்வி எழுப்புனா அவர் தானே சொல்லணும். உங்களுக்கு கேள்வி வச்சா நீங்க தானே பதில் எழுதணும். வேற ஆள் உங்களுக்கு பதில் எழுதுனா மால் பிராக்டிஸ் ஆயிரும். ஆனா ஆற்காடு வீராசாமி ஐயா தான் சொல்லுவார். எங்க அண்ணன் திருமாவளவன் ஏதாவது திமுக எதிராக கேள்வி கேட்டா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தர் இல்லாம காங்கிரஸ்ல இருக்க அம்மா யசோதாவை வச்சு பேச விடுவாங்க. அது மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது நான் கேட்டது உங்ககிட்ட, பேசுனது உங்க அப்பாவை பத்தி. ஒண்ணு உங்க அப்பாவை பத்தி எப்படி பேசுவா சீமான் நீங்க கேட்கணும், இல்ல உங்க மகன் அவரு பேரம் பேசணும். அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அவங்க கருணாநிதி மகளா இல்ல மருமகளா? எதுக்கு என்கிட்ட பதில்? நீங்க எதுக்கு குறுக்க பாயிறீங்க? என் தம்பி இந்த சிவகார்த்தியை நடிச்ச படம் வேலை இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஓரமா போய் அங்க நின்று விளையாடுக்கப்பா, அதான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? அது அவங்க கருத்தை மதிக்கிறேன். அது போல நீங்க நடந்து காட்டுங்கன்னு நான் வேண்டேன். அதை நான் பார்க்குறேன் சொல்றேன். அவரை மறுக்க சொல்லுங்க, பார்க்குறேன் சொல்றேன். அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். சும்மா சொல்ல முடியாதுல்ல. அவர் உண்மை போற போக்கில் சொல்ல முடியாது. நீங்க பண்ற மாதிரி இப்ப நீங்க எதிர்பார்க்குற தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை. நீங்க சொல்ற உங்க அப்பாவை கலைஞரின் முரட்டு பக்தர்னாங்க. இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம், அதுக்கு சின்ன கூட்டம். நீங்க எதிர்பார்க்குற தலைமை எனக்கு எப்படி இருக்கும்? கருணாநிதியும் பிரபாகரன் ஒன்னா தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழணும்னு நின்னவங்க, பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்க எங்க, பெத்த பிள்ளைகளை எல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த என் தலைமை எங்க? அப்ப நான் எப்படி நீங்க எதிர்பார்க்கிற தலைவனா நான் எப்படி இருக்க முடியும்? நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்கிட்ட இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன், நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன்னு தான் அர்த்தம். அதனால ரொம்ப நன்றி. வேற பாருங்க, நான் சில சமயம் அவர் தவறா பேசுறாரு, அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்களாம் புகார் அளிக்கல, நானாதான் நீக்கியிருக்கேன். ஒரு செதுக்கும் போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தான்னு 2 தடவை சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன். இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பாட்டை அவனுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான். எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிமுக ஆட்கள். அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரில அதை நான் கேட்டு எப்போ 2009 அந்த காலகட்டங்கள்ல. அப்போ இதை இன்னைக்கு போடுறது சும்மா பழிவாங்கல் தான். அதனால இப்ப சரின்னு ஆயிருமா? இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுன்னு ஆயிருமா? நான் கேட்கறது அவர் பயன்படுத்தல. திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல, ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்கிறத நீங்க கேட்கணும். அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டை அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒழிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்தினது சரியா தவறா? நான் கேக் கட்சி தலைவர் எப்படி இது? அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிருமா? ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டுங்க. அவர் இல்ல, இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக, ஆமா அந்த மாதிரி எழுதுன தவறு வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அங்க கேட்டுட்டு வாங்க. அங்க அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையே. நாங்க பேசுனால தானே நீங்க நாங்க அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. யாரு கேட்க போனீங்க? எங்க பேசுனீங்க? நீங்க எங்க பேசுனீங்க? ஏங்க நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குது, அவர்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாங்க பேசினா தப்பாயிருதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இருங்க, கொஞ்சம் இருங்க.
எங்க தப்புன்னு தெரியும். நாங்க அந்த மாதிரி அந்த நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறைக்கிற எல்லாம் கேக்குறீங்க நீங்க? அதை சொல்லுங்க, அது சொல்லுங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேட்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. வேற நேத்து கூட பார்த்தேனே, வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு கோட்பாட்டில் இருங்க. நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு? ஐயா ராஜகண்ணப்பு, KKSS சார், ரகுபதி, ஏவாவேலு, எல்லாரையும் எடுத்து பாருங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்க பதவியில் இருக்கும்போது அங்க இருக்கிறது அங்க வேற பேசுறது, இங்க பதவியில் இருக்கும்போது இங்க வர்றது இங்க பேசுறது. அப்ப எப்படி? எங்க நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்க நாக்கு தொங்க போட்டு ஓடனா எப்படி? என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்க இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மா புரட்சி தலைவி வாழ்க. இங்க வரும்போது தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களே பார்ப்போம். தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழர் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். உண்மா போட்டு தமிழின தலைவர். நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம். எப்படி தலைவன் நீங்க? எந்த வழியில தலைவன்? இந்தி எதிர்ப்பு, இந்தி இருக்குதா இல்லையா? இங்கே நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி. தமிழ் மீட்சி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும். வாழுதா? தமிழ் வீழுது, நீங்க வாழ்றீங்க. எங்க இருக்கு தமிழ்? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா? தமிழ் படிச்சா வேலை இருக்கா? வாய்ப்பு இருக்கா? பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. என்ன வச்சிருக்கீங்க? நீர், தண்ணீர்கா? குடிக்க தண்ணி, படிக்க பள்ளிக்கூடம். பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான டாஸ்மார்க் திறந்துகிட்டு இருக்கு. குஜராத் ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விற்குது. அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்க வரைக்கும் பரவுது, விரிவடை செய்யறான். நீங்க 40,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்கிற நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க மனச்சான்ற சொல்லுங்க. தம்பி ஆம்ஸ்டாங்க அவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதைப் பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான். போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால தான். எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது, விக்கிரவாண்டி தேர்தலில் 6 பேர் கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான், ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு. நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தின்னு. அத்தனை சோதிச்சு அங்கிருந்து மதுப்பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறவன் சாராய போட்டத்தை எப்படி உள்ள விட்டான்? யாருக்கு தெரியாம வந்துருச்சா? இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்சா அரசு? கொடைநாடு பங்களாவிலே இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கெட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. சீமானை பொறுத்தளவில் ஏதாவது காய்ஞ்ச மரத்தில் தான் கல்லடிப்படும். அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கொழுப்பெடுத்து கொண்டு பேசி வருகின்றார். அவருடைய உயரம் அவருக்கே தெரியவில்லை. அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். கலைஞர் குறித்து தவறான அதான் சொல்லிட்டேன், பதில அதான் சொல்லிட்டேன். சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட் பண்ணீங்க, அவரு அதுக்கு என்னால முடிஞ்சா சீமான் என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பாடல் பாடியிருக்காரு. அவர் மேல எந்த நடவடிக்கைலாம் எடுக்கப்படுமா? நிச்சயமாக அது குறித்து நிறைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை இப்போ எடுக்கப்படும். என் உயரம் தெரியுமே 5.6. அது கூட தெரியாம இவ்வளவு படிச்சு இவ்வளவு விளையாட்டுலாம் விளையாண்டு வந்திருக்கேன். அது எனக்கு தெரியும். 5.6.
விசிக தலைவர் திருமாவளவன் அவருக்கு இந்த கேள்வி கேட்கும்போது தமிழகத்துல சாதி பெருமை குடிப்பெருமை பேசுற கட்சி உங்க கட்சி பேர் செய்யறது இந்த பிரச்சாரமே இதுக்கு எதிராக நிற்கும். தனிப்பட்ட ஒரு அரசு விமர்சனம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சியிலும் இந்த பொறுப்பு இருக்கு. ஆனா பொறுப்பற்றத்தனமா செயல்படுறாங்க அப்படின்னு விமர்சனம். பொறுப்போட இயங்குற கட்சியோட தான் எங்க அண்ணன் இருக்காரா? ஒரு அதிகாரம் இல்லாம நாங்க பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அதிகாரத்துல இவ்வளவு வலிமையா உட்கார்ந்து இருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்ப எங்களால தான் இந்த கொலை நடந்துச்சு, அப்படித்தானே? என்ன இப்படி சாதி பெருமையை குடிப்பெருமையை உயர்த்தி பேசுறது தவறு. யாரு பேசுற? யாரு பேசுற? யாரு பேசுற? குடிப்பெருமை எங்க பேசுது? இவ வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதுன்னு ஒரு கட்சி தலைமை பேசியிருக்கானா? ஜெயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன். இவன் தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன்னு பார்த்தா போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்கே இருக்குன்னா, நீ என்ன போய் குடிப்பெருமைனா? நீ ஆணவம்ங்கிற, சாதிய ஆணவம்ங்கிறீங்க. சாதி சமஸ்கிருத சொல், அது குடின்னு தான் அடையாளம். ஆணவம்ங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதிய ஆணவம்ங்கிறத தமிழ் படுத்தி சொல்றேன். அதனால அது குடிப்பெருமை பேச்சார். குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதன்மன் பேசுனது நாங்க தான். நீங்க பேசுறீங்க, நீங்க சாதிய பேச. நீங்க பொது தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன், பொது தொகுதியில் ஜெயிப்பில. அப்புறம் நீங்க மத்தவன எதுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க? நீங்க ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. 16 தொகுதி பொது தொகுதியில் நிக்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுறேன்? தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க. அவரை சொல்லுங்க தம்பி. தமிழ் மண்ணில் அவர் எழுதி வந்த தாய் மண்ணில் ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா கட்டுரை எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு அண்ணன் சுவீரபாண்டியன், என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியர்கிட்ட கேட்டேன். அவன் ஒரு இதை எடுத்து காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா, பள்ளச்சி பறிச்சுலாம் ரவுக்க போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்து காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிஸ்ட், நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட் தானே தம்பி. ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி. சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதுதானே வரும். அப்புறம் சாதிய மத உணர்ச்சி எப்ப வீழுதோ எப்ப தாழுதோ அப்பதான் தமிழர்ங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்க எடுக்கிறதா சாதி ஒழிப்பு, நாங்க எடுக்கிறதா. அப்புறம் நீங்க சும்மா 10-50 அவர்கள் சாதி பேசுறாரு, சாதி பேசுறாரு. சாதி பேரை வச்சுக்கலான்னு என்னைக்கு நாங்க பேசிருக்கோம்? எல்லாரும் வைக்கலாம் பேசல, எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க. இங்க வாங்க தம்பி. ஒன்னும் இல்ல, ரோஷினி நாடாருன்னு போட்டிருக்கா. அவ போட்டவ என்ன சொல்றா, நீங்க ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு, என்னுடைய அவங்க அப்பா பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன்ட்டு. அதான் பண்ண நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லியே அப்படியே. நீங்க அதை ஒழிக்க போராடுறோன்ட்டே இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் ரெட்டியாரு, நாங்க என்ன ரெட்டியார்ல தெலுங்குல தான் ஓட்டு கேட்பேன்னு. ரெட்டியார் மாநாட்டில் பேசுனா ஐயா நேரு வை கே சார் கேள்வி கேட்காத, நீ என்ன கேட்கிற? திரும்ப திரும்ப பேச்சுக்கிற. ஜெகத் யாரு? ஜெகத் யாரு? ஆட்சியாளர்கள் செய்யற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையா? அந்த இழிவு என்ன? அந்த இழிவு என்ன சொல்லுங்க? அதாங்க அந்த ஆமா, நீங்க திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க 2 திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கீல்ல, புதைச்சிருக்கீல்ல. படுத்திருக்கிறது தவறாங்க? படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அப்படி சொல்லணும். அவர் சாஞ்சு இருக்கிறார், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. எதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களேன். நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். படுத்திருக்கிறத படுத்திருக்கிறதாங்க சொல்லணும். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல.
ஒரு கடற்கரை தமிழின மக்களின் பொது சொத்து புதகுலி ஆக்குனது உனக்கு கோவம் வரல? என்னது இது என்ன விமர்சனம்? ஒரு மனுஷி படுத்திருக்காருன்னு சொல்ல முடியும் தம்பி. இதுல என்ன விமர்சனம்? உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இனிமே நான் படுத்திருக்கல, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்றேன், மாத்திக்கிறேன். தம்பி, நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க. நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்றோட பேச சொல்லுங்க. அவரை ஒரு பொது தொகுதியில் அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாருங்க. நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியல. ஒரு மரத்து நிழல்ல உட்காந்து குடும்பத்தோட யாகம் வச்சு சாமி கும்பிட்டு போனார். நாட்டின் முதல் குடிமகன். இன்னைக்கு இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்ட. நீங்க ஐயா மோடியும் அத்வானியும் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நாற்காலி 2 பேரும், அந்த அம்மா ஓரத்துல கை கட்டி நிக்குது. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்துல உண்டா? ஆனால் வெளியில வந்து பாரத மாதாக்கு ஜே, மாதாவை நிக்க வச்சுட்டு கை கட்டி நீங்க 2 பேரும் நாற்காலி போட்டு உட்காரீங்க. பெண்ணியத்தை எவ்வளவு மதிக்கிறீங்க? பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க? அதுவும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு பக்கத்துல ஒரு நாற்காலியை போட்டு உட்காருங்கன்னு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைன்னா நானும் நீங்களை ஏமாத்துறேன் தம்பி. பேசுவாங்க, காதுல தேன் ஊத்தி பயன் இருக்கா தம்பி? வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுல ஊத்துனா என்ன தம்பி இருக்குது? காதலே ஊத்துவாங்க. சொல்ல விட்டுருங்க, ஒரு கேள்வியே கேட்டுக்கூடாது. அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிக்கிற திமுகவை கேட்கிறேன். எங்க அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூர்ல. அது அப்ப தனி தொகுதி. யாரு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். தனி தொகுதியா இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்க அண்ணன் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாரும் போட்டிருப்பான்ல. இப்ப அங்க வேலை செஞ்சிருக்காருல்ல எங்க அண்ணன். இப்ப பொது தொகுதியா மாறிடுச்சு. நீ உண்மையிலேயே தமிழ் இன தலைவனா இருந்தா, எங்க அண்ணனை தாழ்த்தப்பட்டவனெல்லாம் தமிழை நான் பாக்குறதா இருந்தா என்ன சொல்லிருந்தா, நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பறையர் மட்டும் இல்ல எல்லாரும் போட்டிருப்பான். போட்டு தானே போன தடவை ஜெயிச்சாரு. நீங்க நீலகிரிக்கு எடுத்துட்டு போறீங்களே. அப்ப உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருந்திருக்கியா? நாங்க அவரை தமிழனா, ஆதி தமிழனா நாங்க பாக்குறோம். இப்ப 2க்கு வேறுபாடு இருக்குல்ல. இதே தானே எங்க ஐயா இளையராஜாக்கு பிஜேபி செஞ்சுச்சு. நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்க ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா, அங்க ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா, இங்க தலித்து கொடுத்தவங்கிற. எங்க ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. அவன் ஈடு இணையற்ற இசை மேதை, 21ஆம் நூற்றாண்டில் ஆகச் சிறந்த இசை மேதை. அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே, நீ தலித்துன்னு தான் கொடுத்தங்கும் போது கோவரமா வராது. இதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது. இந்த பாருங்க, இங்க முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க, எங்க அண்ணன் ஆராசா இங்க வந்து உட்கார்றாருங்க. எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க. எம்பட்டு பெரிய சனாதன எதிர்ப்பு, சமூக நீதிங்க. ஏன் இவருக்கு இங்க அண்ணன் எங்க ராசா உட்காந்து இங்க உதயநிதி உட்காந்தா என்ன பின்னாடி இருக்கையில புண்ணாயிருமாங்க? எதை பத்தி பேச உனக்கு தகுதி நேர்மை வச்சிருக்கு? நீங்க ஒரு பொது தொகுதி தானங்க எங்க அண்ணன் கேட்டார் திருமாவளவன், தகுதி இல்லையாங்க? காங்கிரஸை விட, விடுதலை சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க. நான் இப்படியே நிறுத்திட்டு போயிடுறேன். 23 விழுக்காடு ஆதித்தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்கு திமுக பெற்றுக் கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸுக்கு அத்தனை விழுக்காடு இருக்காங்க. எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொன்னதுக்கா? கச்சத்தீவத்தை மீட்டு தராதுக்கா? காவிரி நதிநீர் உரிமை பறி கொடுத்ததுக்கா? எதுக்காக காங்கிரஸுக்கு 10 தொகுதி? 10க்கும் 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்களில் திருமாவளவன் இல்லாம அவங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க தம்பி. ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல? சரி, நீங்க பொது தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க. ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதையாவது செய்யுங்க. நீங்க நின்ன 22ல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே. கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு தானே தள்ளி விட்டீங்க. மாமா நவாஸ் கனிக்கு போப்பாங்க. என்ன நீங்க கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள்ல இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும்.